நாங்கள் போட்ட குட்டி தூக்கத்தோட கேப்பில் அம்மா போயிட்டு ஆட்டு மாட்டுக்கு வந்து பில்லு எடுத்துன்னு வந்துட்டாங்க. தலைப்பாக்கட்டுலாம் பலமாகுது சாமிக்கு. என்ன சாமி இருக்கிற பார்த்து கை மாறிக்கிட்ட இருக்கிற மிச்சம் மீதி வடை பாயசம்லாம் குடிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் அம்மா எல்லாருமே. சத்யா என்ன யானத்தை உடச்சிட்டு போக விட மாட்டோம் போல. அப்படிலாம் இல்லை, அப்போதான் சாஃப்டா இருக்கும். எங்க ஒன்றா ரெட்டி போட்டுக்கு இப்போ காட்டு பார்ப்போம். இங்க பாத்தியா எந்த அளவுக்கு போறாருன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்த வீடியோட பார்ட் 2 வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோமே. வாங்க ஃபுல்லாக வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து யார் யார் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெற்றி மாமா, விஜய் மாமா, சந்தியா, சத்யா, அப்புறம் வந்து குட்டீஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க. உள்ளே வந்து சாமி சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வந்து ஃபேமிலி சாப்பிட்றாங்க, உள்ளே வந்து சாமி எல்லா சாமி சாப்பிட்றாங்க. மாமா, அம்மா வச்ச சாம்பார் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது எல்லாமே. சரி சரி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாயந்தரம் 3 மணி வந்து ஆகுது. இருக்கிற வேலை எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஏனத்தெல்லாம் பொறி போட்டு விளையிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை வந்து போட்டுட்டு இருக்கிற மிச்சமதி பாயாசம் வடை எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போட்ட குட்டி தூக்கத்தோட கேப்பில் அம்மா போயிட்டு ஆட்டு மாட்டுக்கு வந்து பில்லு எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அப்பா வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நானும் அப்பா தான் போய் இந்த பில்லு எடுத்து வந்தேன். இல்லைனா நான் தான் போயிருக்கேன். நான் வண்டி தான் கஷ்டப்பட்டுருக்கேன். பாப்பா கூட வந்து பார்த்தோன்னே பில்லு எடுத்து போட்டு மாடுலாம் போட்டுட்டு ஆட்டுக்குட்டிலாம் பில்லு சாப்பிடுது. ஆமாம், நாம மட்டும் சாப்பிட்டா போதுமா, ஆடு மாடு சாப்பிடணும் இல்லையா, அவங்களுக்கு கவனம் இல்லை. அதனால தான் நாங்கள் பில்லுக்கு போயிட்டோம். சரிம்மா. இப்போ வந்து 2வது ஷிஃப்ட்டுக்கு வந்து பெரியாமோட தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிட போகிறோமே. இப்போ வந்து நம்ம சாயந்தரம் ஒரு மணி 3 ஆயிடுத்து ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 மணிக்கு போய் கடையில் போய் நம்ம கொஞ்சம் மல்லிகை ஜாமான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை வந்து பார்க்கணும். எனக்கு கேட்டால் நொய் தான் நம்ம வந்து ஆகிறோம், முக்கால் நொய் வந்து ஆகணும். அந்த சாப்பாடு வந்து கிண்டி கொடுத்தா வந்து செஞ்சு கொடுத்தா வந்து சாப்பாடு வந்து கட்டுப்படும். அதனால் வந்து முழு அரிசி வாங்கி வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுக்கிறோம். சரிம்மா, பார்க்கலாம். என்ன சாமி தலைப்பாக்கட்டுலாம் பலமாகுது சாமிக்கு. என்ன சாமி இருக்கிற பார்த்து கை மாறிக்கிட்ட இருக்கிற மிச்சம் மீதி வடை பாயசம்லாம் குடிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் அம்மா எல்லாருமே. சாப்பிடுங்க. மதிய சாப்பாடு வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் போகுது. இப்போ வந்து பெரியம்மா வீட்டில் வந்து சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் அங்கே, மதியம் இங்கே. சரி சாப்பிடுங்க. பெரியம்மா வச்ச சாம்பார் எப்படி இருக்குது? மாமா எப்பவுமே ஒரு வேலை 2 வேலை சாப்பிடுவார். ஆனால் இவங்களோட அன்பால் ஒன்றும் பண்ண முடியல. சாப்பிடுங்க. இதோ எல்லாருமே சாப்பிட தான் போகிறோம். அம்மா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா ஒரு எத்தனைமா இருக்குது, ஒரு 6-6:30 இருக்குமா. ஆனால் வந்து இருட்டுச்சு ரொம்பவும். நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெளில உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், டீ போட்டு குடித்தோம். அதோட ஃபினிஷ். இப்போ வந்து நான், அம்மா, அப்பா, சரண்யா, நான், மாமா வந்து குளிக்கிறதுக்கோசம் வீட்டுக்கு போயிருக்காரு. மூஞ்சி வேற எங்களுக்கு வந்து சோர்வாகுது. எனக்கு அந்த தூக்கம் டைம் வருது இல்லையா, ஒரு சோர்வாயிடும். எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க பாருங்க. நான் வந்து சொன்ன மாதிரி 2 கிலோ அரிசி வாங்கி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி சுடுறதுக்கு வந்து 1 கிலோ மாவு வாங்கிக்கிறேன். 1/2 கிலோ தக்காளி பழம், 1 கிலோ புளி வந்து வீட்டுக்கு சேர்த்து வாங்கிக்கிறேன். ஏன்னா 1 கிலோ புளி அவங்களுக்கு வந்து குழம்பு வச்சு கொடுக்க பதில் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மற்ற பொருள் பூரா கவர் 10 கவர் வாங்கிக்கிறேன். ஆமாம், சாப்பாடு கட்டி கொடுக்கறதுக்கோசம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபுல் டே ரொட்டீன். இல்லை இன்னைக்கு ஸ்பெஷலாக நார்மல் டேல எங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். காலைல சாப்பாடு செய்வோம், அதை விட்டால் மதியம் செய்வோம், அவ்வளோதான். நைட்டுக்கு அந்த சாப்பாடு இருந்தால் சாப்பிடுவோம், இல்லைன்னா வந்து திருப்பி எதனா வந்து செஞ்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சிம்பிளாக தான் போவோமே. ஆனால் இன்றைக்கி தான் வேலை அதிகம் ரொம்பவும். சாப்பாடு செய்யறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ மணி 6 ஆகுது. மணி ஒரு 8-9 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சோம்னா ஒரு 11 மணிக்குள்ள முடிச்சுட்டோம்னா வந்து 12 மணிக்கு தான் போறாங்களாம், செஞ்சு கொடுத்துருவோம். அப்பா வந்து நம்ம 2 வாரமா 3 வாரமா பார்க்காம இருந்தோம். இப்போ திருப்பியும் 5 நாள் நம்ம அப்பாவை பார்க்காம இருக்கணும். மிஸ் பண்ணுவோம். ஆமாம், நம்மளும் மிஸ் பண்ணுவோம், ஷீரோவும் ரொம்ப மிஸ் பண்ணுவான். அவங்க வந்த உடனே பார்க்கணுமே, சரி ரொம்ப சந்தோஷமா குச்சிக்கணும் விளையாடிக்கணும் கத்திக்கின்னு இருந்தான். ஜாலியா இல்லைன்னா அப்புறம் வந்து பேசுற மாதிரியே வந்து குரல் வேற கொடுத்தான். எங்க போன கேட்கற மாதிரியே கத்துவான். ஷீரோ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, என்ன சரண்யா மாவு பாக்கிட்ட ஆராய்ச்சி பண்ற? அவர் வந்து அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆமா, மாமா தான் வந்து சப்பாத்தி செஞ்சு தருவாரு.
ஏன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஆமாம் சரண்யா உன் சாரி சூப்பராக இருக்குது நல்ல நைட் டைமில் ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி காலைல இருந்து மரத்து கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு சாரி சூப்பராக எல்லாம் நைட்ல நல்லா இருக்கும். நைட்டில் இருட்டில் நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா தான் இருக்குது சாரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சரி ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷமா 1.5 வருஷம் கழிச்சு இப்போதான் கட்டுறேன். ஏன்னா கல்யாணம் ஆன புதுசுல எடுத்து கொடுத்தாங்க. மறு வீட்டுக்கு வர பார்த்து பெரியம்மா எடுத்து கொடுத்தாங்க. மறு வீட்டுல விருந்து வச்சாங்க. அதுவும் மறு வீட்டுக்கு இங்க வருவேன் நானு. விருந்து வைக்கும் போது எடுத்து கொடுத்தாங்க. அதோட அப்ப கட்டினேன். அதுக்கப்புறம் இப்பதான் கட்டுறேன். ஆனா கொஞ்சம் வெயிட் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க வெயிட் போட்டேன்னு. 2 தையல் பிரிச்சுட்டு போட்டேன். தையல் பிரிச்சுட்டு நானே ஒரு தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். அப்பா என்ன ஒன்று ஒரு வாரமா? சரி ஹாப்பியாக போயிட்டு ஜாலியாக பார்த்து பத்திரமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்போ போன வாட்டி அங்கே திராட்சை பழம் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்தவங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணே இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு சேர்த்து பார்க்கலாம். சரி ஓகே அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. கோயிலில் வந்து கடலை போட்டாங்க. நான் மாமா சரண்யா 3 பேருமே வந்து கடலை வாங்கிட்டு வந்தோம். அது அப்படியே ஃபேமிலியாக உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் சரண்யா என்ன நான் பேச பேச மிக்ஸி ஸ்டாப் பண்ணிட்டேன். இம்ம நேரம் கடலை தானே சாப்பிட்டுன்னு இருந்தேன். ஏன் டல்லா பேசுகிற? நீ புளிசோறுக்காக நீ டயட் இருக்கிறியப்ப சப்பாத்திக்காக. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் மாமாவும் வந்து குளிச்சுட்டு வந்துட்டாரு. சரி நான் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிடுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. மாமா நான் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிடுங்க. வேலை ஸ்டார்ட் பண்ணலாமா? வேலையை செஞ்சு முடிச்சா தானே சாப்பிடுவேன். அதுக்கு முன்னாடி சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிடுவேன்? சாப்பாடு செய்யணும்னா அப்புறம் 12 மணி 1 மணி தான் பஸ் ஏறி போவாங்க. அதுக்கு அப்போ செய்ய முடியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு 11 மணி போல் அப்படி தான் செய்யணும் நம்ம. ஏன்னா கார்த்தி ஒன்று தான் கோயிலுக்கு போகிறது. அதாவது கார்த்தி ஒன்றா இன்னைக்கு வந்து 30 நைட்டு வந்து கார்த்தி 1 பிறக்கும் போது தான் பஸ் எடுப்பாங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக கூட சாப்பாடு செய்யணும் அவங்களுக்கு. சரி சரி சத்யா என்ன யானத்தை உடச்சிட்டு போக விட மாட்டேன் போல. அப்படிலாம் இல்லை, அப்போதான் சாஃப்டா இருக்கும். எங்க ஒன்றா ரெட்டி போட்டுக்க இப்போ காட்டு பாப்போம். இங்க பாத்தியா எந்த அளவுக்கு போடுறாரு. இதெல்லாம் நியாயமா சத்யா? நியாயம்தான். அப்பதான் சாஃப்டா இருக்கு சப்பாத்தி. சரி சரிம்மா. வச்சிருக்கணும்ல அப்புறம். மாமாவே அந்த மாதிரி தான் வந்து அடிச்சிட்டு இருந்தாரு மணி நேரம் மாவை. இப்போ வந்து திருப்பி ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அம்மா எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு ஊறுகாய் தாளிச்சு வந்து கப்புல எடுத்து வச்சுக்கிறேன். வந்து தாளிச்சு எடுத்து வைக்கிறாங்க. வந்து நல்லா இருக்கும். ஆமாம் சூப்பராக இருக்கும். அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணி என்னான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10:30 மணி வரைக்கும் தூங்காமல் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்ருக்குமே. இந்த சைடில் பார்த்தா சந்தியாகா சப்பாத்தி போட்டுனுக்குறாங்க. இந்தாண்ட பார்த்தா மாமா சப்பாத்தி ஊட்டின்னு இருக்கிறாரு. எங்கள் எல்லாருக்கும் கிளம்பி தெரியக்கூடாது சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா இது மட்டும் தான் செஞ்சீங்களா? மற்ற எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? ரெடி பண்ணணும். சரி இப்போ என்னன்னா ரெடி ஆகிருக்கு சொல்லிட்டு பார்க்கலாமா? சாப்பாடு அடுப்பில் வந்து வெந்துங்குது. நான் வந்து அடுப்பில் தான் ஆகிட்டேன். பாருங்க புளி குழம்பு வந்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். புளி குழம்பு தக்காளி தூக்கு திட்டமாக கொஞ்சோண்டு. அடுத்து வந்து ஊறுகாய் தாளிச்சிக்கிறேன். மல்லாட்டை ஊருக்கு வந்து தாளிச்சு அங்கே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இப்போ வந்து சாதம் வச்சு கிளட்டு சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. பஸ்ஸு வந்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவும் போயிட்டு சீட்டு பிடிச்சிட்டு வந்துட்டாரு. ட்ரெஸ் எல்லாம் வச்சு எடுத்து அவங்க கீத்துக்கு போகிறாங்க. சரிம்மா சரிம்மா. சாமி சாதம்லாம் கட்டி எடுத்துட்டு போவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க வந்து இப்போ கிளம்பிட்டாங்க. பஸ்ஸில் வந்து துணி பேக்கை எடுத்துன்னு முன்ன வச்சுட்டு வந்துட்டாங்க. இது வந்து சாப்பாடு பேக்கு பின்னால் இருக்கிறது 2 எடுத்துன்னு வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் 1 hour இருந்துட்டு வந்து கிளம்பிட்டாங்க. இல்லை சாமி ஜாக்கிரதையாக போயிடுவாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. வச்சுடுவா சாமி தான் பார்ப்பீங்க. சாமி மட்டும் பார்த்துட்டு கம்முனா இருப்பீங்க. ஜாலியாக போக வேண்டியதான். பஸ் நல்லா பாட்டெலாம் போட்டுன்னு சாமி பாட்டெலாம் போட்டுன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸு அப்பா வந்து அந்த கோயிலுக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. சாமி வந்து சுற்றி உடைக்கிறதுக்கோசம் வந்து நிற்கிறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து பஸ் கிட்ட வந்து போயிட்டாரு. இப்போ வந்து நாமளும் பஸ் கிட்ட தான் இப்போ வந்து போகிறோமே. ஆமாம், நாங்களாம் வந்து 1 மணி நேரம் தூங்கிட்டு வரோம். நாங்கள் வந்து தூக்கம் முடிஞ்ச கலையத்தால் தான் நாங்கள் பேசிக்கிறோமே. ஃப்ரெண்ட்ஸு தூத்தையும் வந்து போடுது, மழை பெய்யுது லேசாக. இப்போ அனுப்பிட்டு வந்துடலாம். சரி, மணி கரெக்டாக வந்து 12:30. சரி ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு நம்ம பஸ்ஸெல்லாம் போயிட்டு பார்க்கலாம். பஸ்ஸு அப்பா பிடிச்சி வச்சுருக்க இடத்தெல்லாம் வந்து பார்க்கலாம். அப்பா இதான் உங்கள் பஸ்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது யார் இடம்ப்பா? இங்கே வந்து அப்பா இடமா? சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பஸ்ஸில் வந்து லைட் ஒன்றும் போடவே இல்லை. ஆனால் சூப்பராக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. 5 பஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் காம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மொனமாமா வரலன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. அவர் வந்து வந்திருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். மொனமாமா தான் வந்து எல்லா வேலையுமே வந்து செஞ்சுட்டு இருந்தார். வீடியோ எடுத்து கொடுத்ததெல்லாம் மொனமாமா தான் அதிகமாக. அதனால் வந்து அவர் வந்து கேமரா வந்து கவர் ஆகிருக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், மொனமாமா எல்லா இடத்துலையுமே வந்து இருப்பார். சப்பாத்திலாம் சுட பார்த்து மாமா தான் இங்கே ஹைலைட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். எப்போ வந்து போட்டு டாட்டா பாய்.